அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்கள் 2 பேர் கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு. எங்கள் குழந்தை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம், அதே சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்குது. சினிமாவில் நாங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு நாங்களும் படங்கள் தயாரிக்கணும். நாங்கள் பேசிக்காக கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான எங்களுக்கு தெரிந்த கருத்துக்களையும் சொல்லணும்னு தோன்ற கருத்துக்களையும் சுதந்திர இசை பாடல்கள் மூலமாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். அங்கேருந்து தொடர்ந்து இதை திரைப்படங்களில் சொல்கிறதுக்கு இன்றைக்கி இந்த தயாரிப்பாளருங்கிற ஒரு இந்த பொறுப்பு ஒரு பெரிய உதவியாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு தயாரிப்பாளராக எங்களுக்கு சொல்லணுங்கிற கருத்துக்களை இனிமேல் திரைப்படங்கள் மூலமாகவே தைரியமாக சொல்லலாங்கிற ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விட்டதுக்கு முதல் நன்றி என் ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளர் உங்களுக்கும். அதையெல்லாம் தாண்டி என் மீது அதாவது யாருமே ஒருத்தர் நம்பிக்கை வைக்கும் பொழுது தம் திறமை மீது நமக்கு இருக்கும் நம்பிக்கை இன்னொருத்தர் நம்ம மேலே வைக்கும்போது அது பன்மடங்கு உயரும். அந்த வகையில் என் மீது முதலில் நம்பிக்கை வைத்து சுதந்திர இசை கலைஞனாக இருந்த ஹிப்ஹாப் தமிழா என்ற 2 சிறுவர்களை திரைத்துறைக்கு அழைத்து எங்களுக்கு ஆரம்ப புள்ளி வைத்த எங்கள் அண்ணன் சுந்தர்சி அவர்கள் இந்த முயற்சியிலையும் எனக்கு பெருசாக நாங்கள் ஒரு தனி கும்பல், நாங்கள் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக அப்படியே தான் இருக்கும். எங்களுக்கு பெருசாக எங்களுக்கும் திரைத்துறைக்குமான கனெக்ட் இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மட்டும்தான் நிகழும் பொதுவாகவே. ஸோ எதா சினிமாவில் டவுட் எதா ஒன்றுனா எங்களுக்கு தெரிந்த அட்வைஸ் கேட்கக்கூடிய ஒரே நபரும் அண்ணன் சுந்தர்சி தான். ஸோ அவர் எங்கள் மீது வைத்த நம்பிக்கை நாங்கள் எங்கள் மீதே நம்பிக்கை கொள்ள மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி லான்ச் பண்ண போகிற இந்த ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற எங்களோட ப்ரொடக்ஷன் நிறுவனமாகட்டும் சரி, நாங்கள் எடுத்த முதல் படத்தின் ட்ரெய்லர் வெளியிடுவதற்கு முன் அண்ணன் அதை வெளியிடணுங்கிறது எங்களோட ஆசை. ஸோ அதனால் அண்ணன் ஓரிரு வார்த்தைகள் பேசி ட்ரெய்லர் வெளியிடுன்னு சொல்லிட்டான். ட்ரெய்லரை எல்லாருக்கும் காமிச்சிடலாம். வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஓகேயா? எல்லாருக்கும் வணக்கம். நேற்று என்னோட டாக்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப்பில் அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ளே அந்த இன்ஸ்டியூஷனுக்கு நுழையும் போது என் ஒய்ஃபு அது லைவ் வீடியோவை எடுத்து எனக்கு காமிச்சாங்க. அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்கள் 2 பேர் கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு. எங்கள் குழந்தை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம், அதே சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்குது என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது. அதாவது ஒரு முதலாக லைஃப் மேலே எந்த வித பயமும் இல்லாமல் தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட என் முன்னாடி வந்த இந்த 2 பேரும் இன்றைக்கி தனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து பல பேருக்கு கைப்பற்றி விடுற நிலைமையில் வந்திருக்காங்க போது உண்மையாகவே பெற்ற பொழுதும் பெரிதும் தன் மகனை சான்றோட கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். ஆதிட்டு இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, தான் மட்டும் இல்லாமல் திறமையுள்ள இளைஞர்களுக்கு கை தூக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்குது. இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் இல்லை, வளர்கிறதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு. இப்போ ஆதியால் நான் ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன். ஆனால் ஆதி எத்தனை பேர் அறிமுகப்படுத்துகிறாருங்கிற கணக்கு நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளோ அறிமுகங்களை அவரும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஹிப்ஹாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவாவும் நல்லா நல்லா வந்துட்டாங்க, இன்னும் மேலே மேலே வளருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அந்த ஹிப்ஹாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட் மூலம் பல திறமைசாலிகள் இளைஞர்கள் திரையுலகிற்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் ரொம்ப ஒரு சந்தோஷமாக நம்ம அண்ணன் ரொம்ப பேசணும் இவங்களை பற்றி. ஏன்னா அன்பே சிவம் படத்தில் ஒரு டைலாக் வரும். மாதன் கமல் சார்கிட்ட சொல்லுவார், நீ அண்ணன் மாதிரியான்ட்டு. இதே முதல்ல சொல்லேன்னு கமல் சார் கேட்பார், இது என்ன லவ்வாக அசிங்கமாக சொல்லிட்டு இருக்கிறதுங்கிற மாதிரி வெக்கப்பட்டு சொல்லுவார். அதே மாதிரி தான் நாங்களோட பற்றி ரொம்ப உயர்வாக பேசினா இவங்களே நான் நக்கல் அடிப்பாங்க பின்னாடி. அதனால் ரொம்ப சந்தோஷமான மேடை. என்னவாக இருந்தாலும் ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன். அந்த சந்தோஷத்தை விட அவங்க படத்தை லான்ச் பண்ணுற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம், அவங்க எனக்கு கொடுத்துருக்கிற அந்த அபிமானம், மரியாதை என்னை ரொம்ப நெகிழ வச்சுருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தம்பிங்களா.
இந்த நிறுவனம் மேலும் வளர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வேண்டிக்கிற முருகனை நம்பி வேண்டி இந்த ட்ரெய்லரையும் இப்போ பாதி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்காக நல்லபடியாக ஆரம்பிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. இது ஹிப்ஹாப் ஆதி யூனோ இன்ஃபேக்ட் நேற்று நைட் நான் வந்து இந்த படத்தில் நான் நடித்ததும் இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது ஒன்லி ஒன் திங் கேம் டு மை மைண்ட் இஸ் அ ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம் ஃப்ரம் அ சாஃப்ட் லுக்கிங் அண்ட் சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன். இவர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவாருன்னு சத்தியமாக தெரியாது. ஐ ஒர்க் லைக் ஒரு பவர் பிளேயர் வந்து ஆடுற ஒரு பிளேயர் மாதிரி ஒரு 3 days வந்து பண்ணிட்டு போனோம் இந்த படத்தில். வெரி ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம் அண்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஆதி அண்ட் இஸ் டீம் இஸ் ஸோ ஹம்பிள் அண்ட் இவர்கிட்ட இருக்கிற டீம் ஒட்டுமொத்த பசங்களுமே வந்து யூனோ தே ஆர் ஸோ நைஸ் அகாமடேட்டிவ். அண்ட் ஒன் திங் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா திஸ் கை ஆதி he knows what he wants and he has the conviction. சரி இது கிடைச்சது, இதுக்கு மேலே நம்ம இன்னொரு இந்த மாதிரி ஒன்று எடுக்கலாம் அந்த மாதிரி ஒன்று எடுக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷனே இல்லை. ஐ காட் இட். அதுதான். ஸோ எலாபரேட்டாக இந்த கதாபாத்திரத்தை சொல்லணும்னா ஐ திங்க் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கேபினட்டில் இருக்கிறவங்களும் பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ a very interesting character and இங்கே சிங்கம்புலி சார், குமரவேலு, நட்டி, அதுக்கப்புறம் கல்யாண் மாஸ்டர், ஹரிஷ், எவ்ரி ஒன் we have done a wonderful job I think. And Sundar C sir, thank you very much to be in front of you and I worked in a couple of films with you and honestly I'm looking forward to this movie. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு அருமையான ஒரு யூனிட், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு வார்ம்த், everything is there in it. All the best for your production, Hip Hop Tamara Entertainment. God bless you, Adi.